தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒரு முறை பல விஷயங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் எனக் கேட்க பிரம்மா சிறிதும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், நான் தான் எனக் கூறினார். இதைக் கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார். இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. விவாதம் முடிவது போன்று இல்லை. எனவே அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டனர். வேத அதிபதிகளோ சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என்று கூறினர். அதைக் கேட்ட பிரம்மா மிகுந்த ஆத்திரம் கொண்டு சிவபெருமானைக் குறித்து கண்டபடி பேசினார். பிரம்மா ஆத்திரத்தில், யார் அந்த சிவன்? உடல் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பல் பூசிக்கொண்டு, கழுத்தில் பாம்பை சுற்றிக் கொண்டு, நீண்ட சடைமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றுகின்றவரா என்னை விட உத்தமமானவர் என இன்னும் ஏசிக் கொண்டிருக்கையில், கைலாயத்தில் உள்ள சிவனின் காதுகளில் அனைத்தும் விழ சிவன் மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார். பிரம்மாவின் கூற்றைக் கேட்டு விஷ்ணுவும் பிற கடவுள்களும் பிரமித்து நிற்கையில் மிகுந்த சப்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக தோன்ற, அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். பிரம்மா அம்மனிதனைக் கண்டு யார் நீ என்று கேட்க, அம்மனிதன் சிறு குழந்தையாக உருமாறி அழத் தொடங்கியது. ஏய் குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரண்டைந்து அழுவதினால் உனக்குருத்தா என பெயரிடுகிறேன் என்று கூறியதோடு, அழுவதை நிறுத்திவிட்டு உலகைப் படைக்கத் துவங்கு, நான் உன்னைக் காப்பாற்றுகின்றேன் என்று கூறினார் பிரம்மா. பிரம்மா அவ்வாறு கூறியதும் அக்குழந்தை ஒரு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி அவர் எதிரில் நின்றது. மீண்டும் பிரம்மா, ஏய் மனிதா, இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தைக் காக்கும் மனிதனாக நியமித்து கால பைரவர் என பெயர் மாற்றுகிறேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்கள் மோட்சம் அடையச் செல்லும் காசிக்கு சென்று காசிராஜனாக இரு என்று கூறி ஆசீர்வதித்தார். பிரம்மாவின் கூற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த அம்மனிதன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினான். பின் சிவன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி, பிரம்மாவே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்துவிட்டார் எனக் கூற, அப்போதுதான் அனைவருக்கும் வந்திருப்பது சிவன் என்றே புரிய வந்தது. சிவனே தன் மற்றொரு அவதாரமான கால பைரவரை தோற்றுவித்துள்ளார். பின் சிவன் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட கால பைரவரிடம், நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததினால் ஏற்பட்ட பாவத்தைப் போக்க பிரம்மாவின் தலையை ஏந்திக் கொண்டு மூவுலகையும் சுற்றி பெற்றி பெற்றுக் கொண்டவாறு காசியை அடையுமாறு கூறினார். அப்படி சிவன் கூறிக்கொண்டிருக்கையில் பயங்கரமான முகத்துடன் இரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம் சிவபெருமான், நீ கால பைரவன் பின் பயமுறுத்திக் கொண்டே துரத்தி செல், அவன் காசியை அடைந்ததும் பயமுறுத்துவதை நிறுத்திவிடு, உன்னால் காசியில் இருக்க முடியாது என்றும் கூறினார். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு மூவுலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்திக் கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள். இந்த நிகழ்ச்சிதான் காசிக்குச் சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்றக் காரணமாக அமைந்தது. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்குச் சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்துக் கொண்டு உள்ள பைரவரின் அருளைப் பெற்று வருகின்றனர். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்கல் அற்ற பயணம் கிடைக்கும். தொல்லைகள் விலகும், எதிரிகள் நாசம் அடைவர். சண்டை சச்சரவுகள் குறைகின்றன, திருடர்கள் பயந்து ஓடுவர், தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும், பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் விலகும், எதிரிகள் நாசம் அடைவர். சண்டை சச்சரவுகள் குறைகின்றன, திருடர்கள் பயந்து ஓடுவர், தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும், பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என பலவிதங்களில் நம்பப்படுகின்றது. சிவபெருமானின் அவதாரம் அவர். தான் குடிகொண்டு உள்ள ஆலயங்களைக் காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர். யாகம், ஹோமங்கள், திருமணம் மற்றும் அனைத்து சுபகாரியங்களிலும் பைரவர் பூஜையும் இடம்பெறுகின்றது. உணவு அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். தந்திர மந்திர பூஜைகளில் விநாயகப் பெருமானுக்கும் காலபைரவருக்கும் முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என பண்டிதர்கள் கூறுகின்றனர். Please like, share and subscribe.